சார் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து கியூஆர் கோடு எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத இப்போ நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து சொல்கிறேன். கொஞ்சம் செக் பண்ணிங்க. செட்டாப் பாக்ஸில் வந்து ஆக்டிவேஷன் பண்ணோன்னே மெனு அழுத்தணும். ஃபர்ஸ்ட் மெனுவில் வந்து கடைசியாக ஹெல்ப் சாஃப்ட்வேர் ஓடினதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் வரும். உங்களுக்கு ஹெல்ப் அழுத்துங்க. ஹெல்ப்பில் வந்து அழுத்தினா இந்த மாதிரி காமிக்கும். இதில் வந்து கடைசியாக பாருங்கள் டயகனைசேஷன் இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா ரெண்டாவது ஆப்ஷன் சிக்னல் ஸ்ட்ரென்த்துக்கு பக்கத்தில் டிரான்ஸ்போர்ட் டயக்னோசிஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி எஸ் கேட்கும். எஸ் அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். கீழே வந்து ரெட் கலர்ல ஆட்டோ ஸ்கேன் இருக்கும். இந்த ஆட்டோ ஸ்கேனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கறது காமிக்கும். மெக்கானிக் வந்து ஒரு இடத்துல ஃபிட் பண்றாங்களா அவங்களுக்கு வந்து லோ சிக்னல் வச்சுட்டாங்க அப்படின்னா சி கிரேடு காமிக்கும். சிக்னல் வந்து பக்காவா இருக்கு அப்படின்னா ஏ கிரேடு காமிக்கும். மீடியமா இருக்கு அப்படின்னா பி கிரேடு. அந்த கிரேடு வந்து கிரேடை பொறுத்து கஸ்டமருக்கு எப்படி வச்சிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாவே உங்களுக்கு அதில் வந்துருது. அந்த ரீசனுக்காக தான் கம்பெனி வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஆப்ஷனு. ஓடிடுச்சு. இந்த பார்கோடு வந்து வந்தோன்னா நீங்க அதை ஒரு போட்டோ எடுத்தும் அனுப்பலாம். ஃபிளாஷ் போடாம போட்டோ எடுத்து அனுப்பிச்சாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா உங்க மொபைல்ல வந்து கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா அது லெட்டர்ஸ் வரும். அந்த லெட்டர்ஸும் காப்பி பண்ணி அனுப்பிச்சாலும் ஓகே. மேக்ஸிமம் வந்து நீங்க வந்து போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுருங்க. போட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டீங்கன்னா ஒரு 2-3 ஷாட் எடுத்துருங்க. அது எது கிளியரா இருக்கோ அதை நாங்களே ஸ்கேன் பண்ணிக்கிறோம். பிரச்சனை கிடையாது. 20க்கு 20 முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கியூஆர் கோடு வருது பாருங்க. இது வந்து சக்சஸ்ஃபுல் லாக்டு, அதாவது டிரான்ஸ்போர்ட் டோட்டல் டிரான்ஸ்போர்ட் வந்து 20, டோட்டலா எவ்வளவு சக்சஸ் ஆயிருக்குன்னா 20, ஃபெயில்டு வந்து 0. இதை நீங்க வந்து எங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சாலே போதும். அப்படி இல்லை அப்படின்னா மொபைல்ல வந்து ஸ்கேனர் இருக்கும். அந்த ஸ்கேனை வந்து நீங்க இதுல வந்து ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லெட்டர் வரும். அந்த லெட்டரும் காப்பி பண்ணி அனுப்பலாம். ஓகே. மேக்ஸிமம் போட்டோ எடுத்து அனுப்புற மாதிரியே பாருங்க. ஒரு 2-3 ஷாட் எடுத்துங்க. ஏன்னா இந்த பிளாக் சுத்தி அந்த ஒயிட்டா இருக்குல்ல, இந்த 4 சைடும் வந்து ஃப்ரேம் எதுவும் கட் ஆகாம இருக்குன்னு. அவ்வளவுதான். ஓகே சார், தேங்க்யூ.